கொஸ்டின் பாருங்க, ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு டிவியின் விலையை விட 10% குறைவாக உள்ளது. ஓகேவா? ஸோ வாஷிங் மிஷின் ஒன்று இருக்கு, டிவி இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, சலவை இயந்திரத்தின் விலை டிவியின் விலையை விட 10% குறைவாக உள்ளது. அதுக்கப்புறம் சலவை இயந்திரத்தின் விலை 65% அதிகரிக்கிறது, டிவியோட விலை 34% குறையுது. குறைஞ்சா ஃபைனலா நம்ம வந்து 5 சலவை இயந்திரமும் 3 டிவியும் மொத்தமா வாங்கினா அது விலையில் ஏற்படக்கூடிய சதவீத மாற்றம் எவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரேஷியோ வச்சு பண்ண போறோம். அதாவது இப்போ டிவியோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன், ஏன்னா 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் நமக்கு சலவை இயந்திரத்தின் விலை 10% குறைவாக உள்ளது அப்படின்னா 100லேருந்து 10 கழிச்சோம்னா 90% இருக்கும். 90% இல்லை 90 ரூபாய். நீங்கள் இதை 100 ரூபான்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெர்சன்டேஜாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ப்ரைஸோட ரேஷியோ. ஏன் ரேஷியோ போறோம்னா, ரேஷியோ போய் நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 9:10ங்கிற ரேஷியோல இருக்கும். ஓகேவா? டிவியோட விலைங்கிறது 10. டிவி வாஷிங் மிஷின் அண்ட் டிவியோட ரேஷியோ வந்து 9:10. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ குவான்டிட்டி பாருங்க எவ்வளவு வாங்குறாங்க. 5 சலவை இயந்திரம் வாங்குறாங்க, டிவி வந்து 3 வாங்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து இந்த வந்து குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறதோட ரேஷியோ. நான் என்ன பண்ண போறேன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன். ஏன் டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபைனலா நம்ம என்ன பண்றோம், 5 சலவை இயந்திரம் வாங்குறோம், 3 டிவி வாங்குறோம். இது இனிஷியல் பிரைஸ். ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியல் ப்ரைஸுக்கும் அந்த விலையில சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும்ல, அதுக்குள்ள டிஃபரன்ஸோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, டோட்டல் பிரைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன். அப்புறம் என்ன வரும், 5 குவான்டிட்டி, 5 வாஷிங் மிஷினா, ஸோ 5 × 9 அதோட டோட்டல் பிரைஸ், 5 வாஷிங் மிஷினோட டோட்டல் பிரைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அடுத்து 10 × 3 45 30 கிடைக்குமா? ஸோ இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது வந்து 15 அடிக்கலாம். ஸோ 2 15 30, 3 15 45. ஸோ அப்போ இனிஷியல் பிரைஸோட ரேஷியோ அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3:2 கிடைச்சிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, வாஷிங் மிஷினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது 65%. இது வந்து 65% இன்க்ரீஸ் ஆகுது, இது 34% டிக்ரீஸ் ஆகுது டிவியோட விலை. இப்போ இனிஷியல் பிரைஸ் வந்து என்ன ஆகுது, 3:2ங்கிற ரேஷியோ வந்து என்ன ஆகுது, 65% இதில் இன்க்ரீஸ் ஆகுது, இதில் 34% குறையுது அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்குரிய டிஃபரன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வந்து பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸாக வரும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் 3 × 65 - 2 × 34 டிவைடட் பை டோட்டல் பங்கு எத்தனை, டோட்டல் பங்கு வந்து 3 + 2 5. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளோட பெர்சன்டேஜ் ரேஷியோ வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ 3 × 65 வந்து 195 வரும், 2 × 34 வந்து 68 வரும், டிவைடட் பை 5. ஸோ இப்போ இதில் கழிச்சோம் அப்படின்னா 127 டிவைடட் பை 5. ஸோ இதை அடிச்சோம்னா 2 × 10 5 × 25 மீதி 20 4000. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 25.4%. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 24.4% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு, மைனஸ்ல கிடைச்சிருந்தா மேபி